கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலை தினதியான பகுதிக்கு கூட உங்களை ஒவ்வொருவரும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு மிகுந்த கவனமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் நம்மிடத்தில் நம் கண்ணார ஒரு காரியத்தை செய்கிற பொழுது சட்டென்று நாம் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீ ஒரு பாவி, நீ நரகம்தான் செல்வாய் என்று சொல்லியும், நீ ஒரு குற்றவாளி என்று சொல்லி நாம் இப்படியாய் அவர்களுடைய சிறு தவறை நாம் பெரிதாக எண்ணி அவர்களை குற்றவாளிகளாக நாம் தீர்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்படி ஒருவரையும் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி.